ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஒன் டே ஃபுட் சாட் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லேட் பண்ணாம அவங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தந்தானே நானே தானே தானே நானே வாரத்துக்கு ஒரு தடவைல இருந்து 2 தடவை கண்டிப்பா இந்த ராகி வந்து குழந்தைக்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ செழியனுக்கு வந்து இப்போ 1.5 வயசு 2 வயசு ஆனாலுமே வாரத்துக்கு ஒரு 2 தடவை வந்து இந்த மாதிரி கொடுப்பேன். இது செழியனுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் கிட்ட ராகி பவுடர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துப்பேன். இவங்களோட டம்ளர் கொஞ்சம் சின்ன டம்ளர் அப்படின்றதுனால ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுத்துப்பேன். உங்களுக்கு பாப்பாக்கு வச்சிருக்க டம்ளர் பெருசு அப்படின்னா ஹாஃப் டம்ளர் ஆஃப் பால் போதும். அண்ட் 1 இயருக்கு பிலோல இருக்காங்க அப்படின்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவுமே விழாம ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட ராகியை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. சோ ராகி வந்து சீக்கிரமா வந்து லம்ஸ் விழுந்துரும் டக்கு டக்குன்னு. சோ அதனால கையை எடுத்துறாம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சோ அது ஒண்ணுதான் இதுல நம்ம பாத்துக்கணும். நான் எப்படி பண்ணாலுமே உடனே லம்ஸ் கட்டி கட்டியா ஆயிடுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே ராகியோ இல்ல எந்த பவுடர் போட்டாலுமே அதுல தண்ணியோ பாலோ விட்டு நல்லா வந்து கலக்கிட்டு லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அடுப்புல வச்சு குக் பண்ணிக்கலாம். சோ இது நேரம் ஆக ஆக பாருங்க கெட்டி பிடிக்க ஆரம்பிக்குது. சோ அதனாலேயே வந்து கை எடுக்காம இதை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அண்ட் இது வந்து ரொம்பவே குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது. சோ அதனாலதான் வாரத்துக்கு ஒரு தடவைல இருந்து 2 தடவையாவது கொடுங்கன்ற. இதுல நான் செடியனுக்கு ஆட் ஆனா வந்து ஒரு சின்ன ஏலக்கி வாழைப்பழம் எடுத்துப்பேன். அதை வந்து நம்ம ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ராகியோட சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இதுல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சுகரோ சால்ட்டோ வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனா நான் செடியனுக்கு ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா பனானாவே கொஞ்சம் இதா தான் இருக்கும். அண்ட் அது போக மட்டும் இல்லாம நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கீ மட்டும் ஆட் பண்ணிப்பேன். இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக. குழந்தைங்க வெயிட்டே போட மாட்டேங்கிறாங்க சிஸ்டர். 1 வயசு ஆகி 1.5 வயசு ஆகியுமே 7.5 கிலோ 8 கிலோ தான் இருக்காங்க அப்படின்னா இதை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்ல 2 முறை ஒரு மாசம் கொடுத்து பாருங்க. நல்ல டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். அண்ட் போன் வெயிட்ல இருந்து எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சோ மறக்காம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு half an hour to 1 hour முன்னாடி பாசி பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன். சோ இது நல்லாவே வந்து ஊறிடுச்சு. இது வந்து நம்ம வந்து தக்காளி சூப் மாதிரி தான் வைக்க போறோம். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு இல்ல ஃபீவரா இருக்கு, அதுக்கப்புறமா வந்து லைக் மோஷன் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து யூரின் போகும்போது நிறைய பேர் குழந்தைங்க அழறாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றீங்க. சோ அவங்களுக்கு இந்த ஃபுட் வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட பாசி பருப்பு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 சின்ன தக்காளி மட்டும் குக்கர்ல போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கிளீனான ஒரு வெள்ளை துணியில கொஞ்சமா ஜீரகம், சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, ஒரு 2 மிளகு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் மிளகு மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நல்லா வந்து சுத்திக்கோங்க. சுத்திட்டு இது வந்து வெளியில வராத அளவுக்கு ஒரு முடிச்சு சுத்தி போட்டு வச்சுக்கோங்க. சோ இந்த துணி வந்து நல்லா மேக் ஷூர் நீங்க வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வீட்டுல வந்து வேஷ்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா இட்லி துணிக்கு நம்ம கட் பண்ணிருப்போம்ல அது. இப்ப இதை வந்து பருப்பு கூட சேர்த்து நம்ம போட போறோம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், லைட்டா உப்பு, இது 2 மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் கிட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா குழஞ்சு வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த துணியில ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா ஸ்பைசஸ், அதோட சாறு எல்லாமே இந்த சூப்ல வந்து ஆட் ஆகி ரொம்ப குழந்தைக்கு வந்து சத்தான ஒரு சூப். இது வந்து நீங்க வந்து லைக் பிரேக்ஃபாஸ்டுக்கா இருக்கட்டும், லஞ்சுக்கா இருக்கட்டும், இல்ல டின்னருக்கு, ஒரு பொங்கலுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதம்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஒரு மேஷர் வச்சு நல்லா ஒரு 2 தடவை வந்து அந்த துணியோட சேர்த்து சாரெல்லாம் வெளியில வர மாதிரி வச்சுட்டு அந்த துணியை அப்படியே வெளியே எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்ட லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி போட்டிருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பா ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் புளிக்கு பதிலா போட்டிருக்கேன். இந்த ஃபுட்ல வந்து இந்த லெமனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமா 7 மாச குழந்தையில இருந்து ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் குழந்தைங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அண்ட் குழந்தைங்களும் இதை முக்கியமா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து காரைக்குடி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தக்காளி சூப் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து அடிக்கடி கொடுப்பாங்க இந்த ஃபுட்டை. அதே மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருந்தா உடனே இந்த ஃபுட்டை வச்சு கொடுப்பாங்க. சோ கண்டிப்பா உங்க குழந்தைக்குமே செஞ்சு கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து பாசி பயிர் வந்து அவிச்சிருந்தேன். சோ அதை வந்து அவங்களே சாப்பிடற மாதிரி கொஞ்சமா வந்து தட்டுல போட்டு போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களே வந்து விளையாண்டுக்கிட்டே ஏதோ ஒரு மூட்ல வந்து சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்நாக் பொறுத்த வரைக்கும் நான் கம்பல் பண்ணி உட்கார வச்சு கொடுக்க மாட்டேன். சரியா சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுருவேன். நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் மார்னிங்கும் கொஞ்சம் ஹெவியா கொடுத்தனால நைட்டுக்கும் ஓரளவுக்கு ஹெவியா கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சமா வந்து கடுகு, ஜீரகம், நெய்ல வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணிட்டு வெங்காயம்,
கொஞ்சமா சின்ன கேரட், அதுக்கப்புறம் ரவை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வந்து கறி லீஃப் மட்டும் எடுத்து வச்சு இதை வந்து நம்ம வந்து ரவை கிச்சடி மாதிரி தான் பண்ண போறோம். சோ கறி லீஃப் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட்டையும் போட்டு லைட்டா தண்ணி ஊத்திட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இந்த கேரட் வந்து ஹாஃப் பாயில் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து தண்ணி ஊத்தி குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைட்ல வந்து அகைன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு லைக் ரவையை வந்து ஒரு நல்லா லைக் வறுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு அரோமா வரும். ஸோ அதோட இதை சேர்க்கும் போது ஃபிளேவரும் நல்லா இருக்கும், குழந்தைங்களும் நோஸ் இல்லாம சாப்பிடுவாங்க. இதையுமே தாராளமா பாத்தீங்கன்னா ஒரு 7.5 மாசம் 8 மாசம் குழந்தையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரவையை வறுக்க மறந்துட்டேன், அதனால வந்து கேரட் போட்டு அது கொதிச்சுட்டு இருக்கும் இல்லையா, அதை அடுத்த அடுப்புக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் இந்த அடுப்புல வந்து ரவையை வறுத்துட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் பேக் டு இந்த ரவையை வந்து நம்ம கேரட்டோட போட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணாலும் ஓகே, இல்ல அப்படியே விட்டாலும் ஓகே, நல்லா ஒரு 4 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிருங்க. உப்பும் பெப்பரும் மட்டும் லைட்டா ஆட் பண்ணிக்கிறேன், லைட்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இது பாத்தீங்கன்னா கேரட் வந்து நம்ம சீச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா குழஞ்சு வரணும். சோ அந்த அளவுக்கு குழைய விட்டுட்டீங்க அப்படின்னா தாராளமா 8 மாச குழந்தையில இருந்து இதேமே டாட்லர்ஸ் வரைக்கும் தாராளமா கொடுக்கலாம். இட்லி தோசை இல்லாமையும் செடியனோட ஒரு 1 டே ரொட்டீன் வந்து இந்த மாதிரி போக ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மூணுல நீங்க ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செழியனுக்கு தக்காளி சூப்பும் இந்த ரவை கிச்சடியும் ஃபேவரட். உங்க பாப்பாக்கு என்ன ஃபேவரட்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.